வெளியே நின்று கொண்டு எட்டி பார்ப்பது யார்? இவளை தொடர்ந்து கொண்டிருப்பது எதற்காக? நாமும் பின்தொடர்வோம், இவர்களின் பின்புலம் புரிவதற்காக. அச்சோ, ஹெல்மெட் போடாமல் போகிறாளே. சிரித்துக்கொண்டே இவன் செல்லப்போவது எங்கே? அப்பா, சாப்பாடுலாம் எடுத்து வைக்காதீங்க, ஈவினிங் வர லேட் ஆகும். தம்பி, பார்த்து பொறுமையா போப்பா, போலீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. ஹெல்மெட் போட்டு போப்பா. விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். நல்ல வேலை, யாரும் பார்க்கல. தாயின் வார்த்தைகளுக்கு நடுவே இவன் தனியே செல்வது எங்கே? பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. அங்கிளை பார்த்ததும் ஹாய் சொல்லணும், சரியா? ஏ தம்பி, வா. ஆஹா, அட வாப்பா. அங்கே என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க? வண்டியில் வந்துட்டு இருந்தேன். சட்டை. சரி, பரவாயில்ல, வா. ஹாய். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? சார் சார், ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கீங்கள, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அவங்க என் மனைவி தான். பக்கத்தில் இருக்கிறது அவங்களோட காதலன். என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் ஒய்ஃபும் அவங்கள வருமா? பாவம் சார், நீங்கள் உங்களுக்கு போய் இப்படியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக தான் போச்சு. நான், என் ஒய்ஃப், என் குழந்தைன்னு என் உலகம் ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருந்தது. அப்போ தான் அந்த ஒரு நாளை கடக்க வேண்டியதாக இருந்தது. போன வருஷம் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு என் ஒய்ஃப் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம தண்ணி அடிச்சுட்டு வேகமாக வரும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன். என்னது, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டீங்களா? அந்த ஆக்சிடெண்ட்டில் என் விதியும் முடிஞ்சு போச்சு. நம்ம சுற்றி இருக்கவங்களோட சந்தோஷத்தை எடுத்துக்கிறது தான் மரணம் இந்த உலகத்துக்கு தர மிகப்பெரிய வழி. பேயா நீங்க? பயப்படாத தம்பி, இங்கே வாயேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை கொண்டு வர மாட்டீங்களே? உன்னை என்னால் கொல்ல முடியாதுப்பா, ஏன்னா நீ ஆல்ரெடி இறந்துட்ட. என்ன சார் சொல்கிறீங்க? நானா இறந்துட்டேனா? ஐயோ, பொறுமையாக என் கூட வா. நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்கிறேன். அதோ நீ பார்க்கறது தான் உன் உடல்.
ஐயோ அந்த ஐயோ சார் ஐயோ அழகப்பா. பாருங்க சார். சரி சரி ஐயோ எல்லாம் ஐயோ போச்சு. சின்ன சின்ன கவனக்குறைவால் ரொம்ப பெரிய விஷயங்களை நம்ம இழந்துடுறோம். இப்போலேருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒழுங்காக உங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டிருந்தேன்னா ஹெல்மெட் போட்டு போப்பா. பேசிகிட்டு இருந்தேன். இருங்கப்பா நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வயசு சந்தோஷத்தை தேடுதே தவிர அது கொடுக்க போகிற சங்கடங்களை யோசிக்கிறதே இல்லை. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்களும் என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களே சார். என் மனைவியின் சந்தோஷம்தான் எனக்கு உண்மையான மோட்சம். உன் ஆறுதலுக்கும் ஒரு நேரம் வரும். பொறுமையாரு. களவாடப்பட்டதால் என் மெய்யும் பொய்யானதோ. என் குருதி தரை தொட்ட நேரத்தில் உன் கண்ணீர் கரை தொட்டதே. உன் கனவு களவாடப்பட்டதால் என் மெய்யும் பொய்யானதோ. நான் உன்னோடுதான் ஓ என்னாலுமே என் சுவாசமே. புன்னகை பூத்ததால் என் ஆவி மோட்சமாயானது. உன் நினைவை ஏந்திக் கொண்டு என் நிழலும் நடைகள் போடுதே. உன் புன்னகை பூத்ததால் என் ஆவி மோட்சமாயானது. உன் நினைவை ஏந்திக் கொண்டுதான் இந்த நிழலும் நடைகள் போடுதே. சுவாசமே நம் உறவு தந்த பரிசா என்று முன்னோடு வைத்துக்கொள். நம் உயிரில் கலந்த நினைவை என்றும் நெஞ்சோடு சேர்த்துக்கொள். நான் உன்னோடுதான் ஓ என்னாலுமே என் சுவாசமே. நீ இல்லாமல் நான் என்னோடுதான் வீணாகிறேன். நாம் என்றாவது ஒன்றாகலாம் என்று எண்ணித்தான் நான் போகிறேன்.
என்னப்பா ஆச்சு? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்க? அல்லாதப்பா, அல்லாத. என்னாச்சு சொல்லு. ஃபோன் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன். தண்ணி லாரி வந்ததே பார்க்கல. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன் சார். அம்மா, எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க சார். என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கு சார். நான் வீட்டுக்கு போகணும் சார். நான் வீட்டுக்கு போகணும் சார்.